வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அமெரிக்கா சென்றுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச எதிர்வரும் மே மாதம் நாடு திரும்புவார் என்று மஹிந்த ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறிய பசில் ராஜபக்ச மீண்டும் எப்போது நாடு திரும்புவார் என உதயங்க வீரதுங்கவிடம் கேட்கப்பட்டது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவிக்கையில், பொதுஜன பெரமுனவை மீண்டெழ வைக்கும் நடவடிக்கையில் பசில் ராஜபக்ச ஈடுபட்டு வருகின்றார். ஆனால் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார் என்பதே உண்மை. பசில் ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வருவதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் விரும்பவில்லை. மஹிந்த ராஜபக்ச மீது அனுரகுமார திசநாயக்க மதிப்பு வைத்துள்ளார். எனவே மஹிந்தவை அரச மாளிகையில் இருந்து அவர் அனுப்ப மாட்டார். அப்படி அனுப்பினாலும் பொருத்தமான வீடொன்று வழங்கப்படும் என்றார். ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதியை வடமாகாணத்தின் கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று அழைப்பு விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கான சங்கத்தினர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது: காணாமலாக்கப்பட்ட எமது உறவினர்களுக்கு நீதி கோரி பல வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடாத்தி வருகின்றோம். ஆனால் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. 18,000க்கும் மேற்பட்டு எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட நிலையில் அவர்களை தேடி அலைந்த 300க்கும் அதிகமான தாய்மார் உயிரிழந்து விட்டனர். இறுதி வரை அவர்களால் தமது பிள்ளைகளை காணவே முடியவில்லை. ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் நம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றியே வருகின்றன. தற்போதைய அரசாங்கமும் கூட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் விடயத்தில் மெத்தன போக்குடன் செய்யப்படுகின்றது. எனவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்தியும் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதியை கரிநாளாக கடைபிடிக்க முன்வருமாறு நாம் அழைப்பு விடுகின்றோம். அன்றைய தினம் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களை நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றனர். பலவந்தமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணமில்லை. எமது ஆட்சியின் கீழ் அரசியல் பழிவாங்கலுக்கு முடிவு கட்டப்படும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ச நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கலுக்காகவும் குடும்பத்தை பழிவாங்கவும் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. சட்டத்தை செயற்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலரை இலக்கு வைத்து செயற்படுவதில் தான் பிரச்சனை உள்ளது. எதிரணியை ஒடுக்கி தமது அரசியல் பயணத்தை முன்னெடுப்பதற்கே தற்போதைய அரசாங்கம் முயல்கின்றது. நாம் தவறிழைத்திருந்தால் நீதிமன்றம் ஊடாக உரிய நடவடிக்கை எடுக்கட்டும். அதை விடுத்து அரசாங்கம் ஊடக கண்காட்சியை நடாத்தக்கூடாது. இந்த அரசுக்கு மக்கள் 5 ஆண்டுகள் ஆணை வழங்கியுள்ளனர். எனவே பலவந்தமாக ஆட்சியை மாற்ற முடியாது. தேர்தலூடாகவே அது நடக்கும். அத்துடன் அரசியல் பழிவாங்கலுக்கு எமது ஆட்சியில் முடிவு கட்டப்படும் என்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராமுக்கு ஆதரவாகவும் பதவி விலகி அவருக்கு நீதி கோரியும் விரிவுரையாளர்கள் நேற்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் இடம்பெற்ற போதே தொடர் பணி புறக்கணிப்பு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்திலே உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளமை தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆசிரியர் சங்கத்தின் கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் இன பிரச்சினை தீர்வுக்கான முன்னெடுப்புகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் நேற்று மாலை நடைபெறவிருந்த
கலந்துரையாடல் கைவிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் மாலை இந்த கலந்துரையாடல் நடைபெறுவதாக இருந்தது. எனினும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தொடர்பு கொண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியன்று இடம்பெறும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்த பின்னரே இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெறவிருந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை அவதானித்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 2.5 கிராம் ஐஸ் மற்றும் 4 கிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை. இவ்வாறு இருக்கையில் அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் போலியான அமைப்பொன்றை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீட ஒன்றியங்களில் இருந்தே பிரதான மாணவர் ஒன்றியத்துக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் இருந்தவர்களின் கல்வியாண்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை. இவ்வாறு இருக்கையில் அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் அவசரமாக ஒரு போலியான அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல்கலைக்கழக விவகாரங்களை மடைமாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த அமைப்பு இதுவரை எந்த ஒரு பதிவும் இல்லாத அமைப்பு என்பதுடன் முழுக்க சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்றும் பல்கலைக்கழக வட்டாரங்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.